சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. நள்ளிரவில் வீடு புகுந்து முரட்டுத்தனமாக கலைஞரை கைது செய்த சென்னை கமிஷனர் முத்துக்கருப்பனை கலைஞர் கையாண்ட விதம் மிகவும் வித்தியாசமானது. ஜூன் 30, 2001 ஒட்டுமொத்த தமிழகமும் பரபரத்து கிடந்தது. இந்தியாவின் மூத்த அரசியல் தலைவரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான கலைஞர் கருணாநிதி கைது செய்யப்பட்ட நாள். இந்தியாவை கொந்தளித்தது. கலைஞர் கைது செய்யப்பட்ட வீடியோ காட்சிகள் அடிக்கடி தொலைக்காட்சியில் போட்டு ஒளிபரப்பு செய்யப்பட்டது. கலைஞர் கைதுக்கு மிக ரகசியமாக நாள் குறிக்கப்பட்டது. அப்போதைய சென்னை கமிஷனர் முத்துக்கருப்பன், டிஜிபி ரவீந்திரநாத், சிபிசிஐடி டிஐஜி முகமது அலி ஆகியோருக்கு மட்டுமே கைது செய்ய போகும் சமாச்சாரம் தெரியும். நள்ளிரவு நேரத்தில் கலைஞர் கண் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். திடீரென வீட்டிற்குள் அனுமதியின்றி நுழைந்த போலீசார் கைது செய்ய வந்திருப்பதாக கலைஞரிடம் கூறினர். நள்ளிரவில் வீடு புகுந்து கைது செய்ய வேண்டிய அவசியம் என்னவென புரியாமல் இருந்தார் கலைஞர். ஆனால் அவருக்கு யோசிக்க கூட போலீசார் நேரம் கொடுக்கவில்லை. லுங்கியுடனே கலைஞர் கைது செய்யப்பட்டு இழுத்து செல்லப்பட்டார். அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை நாடே அறியும். இதில் கவனிக்க வேண்டியது கலைஞர் கைது செய்யப்பட்ட போது சென்னை கமிஷனர் முத்துக்கருப்பன் நடந்து கொண்ட விதம்தான். முன்னாள் முதல்வர், முதுபெரும் தலைவர், பழுத்த அரசியல்வாதி என எதையுமே அவர் யோசிக்கவில்லை. தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த வேலையை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்பதிலேயே அவர் குறியாக இருந்தார். இந்த மூர்க்கத்தனமான கைதுக்கு பிறகு அவருக்கு அதிமுக ஆட்சியில் ராஜ மரியாதை அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அன்றைய முதல்வர் ஜெயலலிதாவுடன் முத்துக்கருப்பனுக்கு மனக்கசப்பு அதிகரித்தது. விளைவு 2003ஆம் ஆண்டு முத்துக்கருப்பனை அதிரடியாக சஸ்பெண்ட் செய்தார் ஜெயலலிதா. 2006இல் ஜெயலலிதா ஆட்சிக்கு முடிந்து மீண்டும் கலைஞர் முதல்வரானார். எல்லோரும் முத்துக்கருப்பனை கலைஞர் பணி நீக்கம் செய்வார் என எதிர்பார்த்தனர். ஆனால் கலைஞர் அவரையும் கைதுக்கு காரணமான மற்ற அதிகாரிகளையும் சட்டை செய்யவில்லை. பின்னர் ஒரு நாள் முதல்வர் கலைஞரை ஜெயலலிதாவால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட முத்துக்கருப்பன் சந்தித்து பேசினார். அது வெறும் சந்திப்பல்ல, கண்கள் பணிக்க மனக்குமுறல்களை கொட்டி தீர்த்தார் முத்துக்கருப்பன். கலைஞர் எல்லாவற்றையும் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டார். எந்த உத்தரவாதமும் கலைஞர் கொடுக்காதது முத்துக்கருப்பனை மேலும் கலக்கத்தில் தள்ளியது. சரியாக 2 ஆண்டுகளுக்கு பிறகு 2008ஆம் ஆண்டு முத்துக்கருப்பனை மீண்டும் பணியில் சேர்த்து கொண்டார் கலைஞர். ஆம், தனது கைதின் போது முரட்டுத்தனமாக நடந்து கொண்ட முத்துக்கருப்பனுக்கு கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழக தலைமை கண்காணிப்பு அதிகாரி பதவியை வழங்கினார் கலைஞர். இது கலைஞரின் தலைமை பண்புக்கும் பெருந்தன்மைக்கும் உதாரணமாக இருந்து வருகிறது. மேலும் கலைஞரின் கைதில் தொடர்புடைய இன்னொரு அதிகாரியான சிபிசிஐடி டிஐஜி முகமது அலி பின் நாட்களில் முத்திரைத்தாள் மோசடி வழக்கில் சிக்கி சிறைக்கு சென்றது வரலாறு. மற்றொரு அதிகாரியான டிஜிபி ரவீந்திரநாத் இளம் பெண்களை செல்போனில் படம் பிடித்ததாகவும் லஞ்சம் வாங்கியதாகவும் சர்ச்சையில் சிக்கி சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர். பின் நாட்களில் பலமுறை ராஜினாமா கடிதம் எழுதி புகழ் பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.